வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சௌந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள், பகுதி 3. பெண்கள் இருவரையும் இழுத்துக்கொண்டு கேண்டீன் வளாகத்தின் முன்னே இருந்த மர நிழலுக்கு வந்தவனை பெண்கள் இருவரும் கலவரமாய் பார்த்து கொண்டிருக்க ஸ்ரீதர் அவர்களை நெருங்கியிருந்தான். பெண்களுடன் இருப்பவன் யார் என்று தெரியாததால் சற்றே தயங்கி அவர்கள் பின்னே நிற்க அர்ப்பணாவும் ரூபாவும் அவனை பார்க்கவில்லை. அதற்குள் பெண்களிடம் விசாரணை தொடங்கியிருந்தது. இங்க என்ன பண்றீங்க என்று புதியவன் கேட்க, அது என்று அர்ப்பணா தொடங்குவதற்குள் அவனின் பார்வையில் இருந்த கோபம் அவளை பேசாதே என்று எச்சரித்து ரூபாவின் புறமாய் திரும்பியது. சொல்லுங்க, 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்க என்று மறுபடியும் ரூபாவை நோக்கி கேட்டான் அவன். அது அண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அர்ப்பணாவை மறுபடியும் அடிக்க வலது கரத்தின் புறங்கையை ஓங்க, சாரி அண்ணா, ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க என்று கத்த, அதற்குள் ஸ்ரீதர் எங்கே அவன் தன்னவளை அடித்து விடுவானோ என்று ஓடி வந்து அவசரமாய் அவளை பின்னிருந்து தோளை பிடித்து அவனிடமிருந்து விலக்கி, ஹலோ, யார் சார் நீங்க? பொண்ணுங்களை அடிக்க வரீங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸில் என்று அர்ப்பணாவிற்கும் ரூபாவிற்கும் நடுவே வந்துவிட்டான். புதிதாய் வந்தவன் ஸ்ரீதரை ஏற இறங்க பார்த்துவிட்டு பெண்களைத்தான் மறுபடியும் முறைத்து கொண்டிருந்தான். பெண்கள் இருவரும் ஸ்ரீதரை கேள்வியாக பார்த்து கொண்டிருக்க ஸ்ரீதர் தனது அறிமுகம் இல்லாமல் பேச முடியாது என்று புரிந்து, நான் ஸ்ரீதர், ரூபாவோட லவ்வர் என்று சொல்ல அவன் பெண்கள் இருவரையும் மாறி மாறி பார்க்க பெண்கள் அதை ஆமோதிக்கும் பார்வை பார்க்கவில்லை. ஒரு பெருமூச்சுடன் அர்ப்பணாவை இழுத்து தன்னோடு சேர்த்தணைத்து, அர்ப்பணா என்னோட ஒய்ஃப், நான் அகத்தியன் என்று ஸ்ரீதருக்கு கை கொடுக்க ஸ்ரீதர் நடுக்கத்துடன் கை கொடுத்தான். கொஞ்சம் பொறுமையாக உட்கார்ந்து பேசலாம்ல ப்ரோ, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க என்று ஸ்ரீதர் சொல்ல, எனக்கும் ஆசைதான், ஆனால் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று முகத்தில் இன்னும் கடுமை மாறாமல் அர்ப்பணாவின் புறம் திரும்பியவன், கிளம்பு போலாம் என்று சொல்லியும் அர்ப்பணா கல்லை போல நிற்க ரூபாதான் பரிதாபமாக பார்த்தாள். சாரி, நான் மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவோ சொன்னேன், அவள் கேட்கல, ஆனால் கோபப்படாதீங்க ப்ளீஸ், அவன் மேலே தப்பு இல்லை, அவளையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க என்று ரூபா சொல்ல வலிய வரவழைத்த ஒரு புன்னகையை மட்டும் கடினமான முகத்துடன் காட்ட அதற்கு மேல் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்போ அவங்களுக்கு தான் அபாஷனா, என்கிட்ட ஏன் உனக்குன்னு போய் சொன்ன? யாருக்கா இருந்தாலும் இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? அதை தடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தேன் என்று ஸ்ரீதர் ரூபாவிடம் சொல்ல அகத்தியன் அவனை முறைத்து பார்த்தான். சாரி ப்ரோ என்று ஸ்ரீதர் சொல்ல, அண்ணா, இப்போது அவளை கூட்டிகிட்டு போக வேண்டாமே ப்ளீஸ், ஒரு 2 நாள் கழித்து நானே அனுப்பி வைக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக இனிமேல் இந்த தப்பு பண்ண விட மாட்டேன் ப்ளீஸ் அண்ணா என்று ரூபா அகத்தியனிடம் கெஞ்சினாள். அவனோ எந்த பதிலும் சொல்லாமல் அர்ப்பணாவை முறைக்க, வேணும்னா நீங்களும் வந்து எங்கள் கூட இருந்துட்டு போங்க அண்ணா, இவ்வளோ கோபமாக 2 பேரும் கிளம்ப வேண்டாமே என்று ரூபா சொல்ல, கோபமாக அவசரமாக எதுவும் பண்ண வேண்டாமே ப்ரோ, வாங்க வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட கிளம்புங்க என்று ஸ்ரீதரும் சொன்னான். ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வரணும், இதுதான் என்னோட கார்டு என்று தனது விசிட்டிங் கார்டு கொடுத்தவன், இப்போது நாங்கள் உடனே கிளம்பணும், சாரி என்று அர்ப்பணாபுரம் திரும்ப அவள் ஊமையாகி போனாள். அர்ப்பணா போலாம் என்று அவன் முன்னே நடக்க வேறு வழியே இல்லாமல் அர்ப்பணாவை இயலாமையுடன் ரூபா பார்த்தாள். போடி, பொறுமையாக எடுத்து சொல்லு என்று கைகளை அழுத்தி ஆறுதல் சொல்லி தன் தோழியை அனுப்பி வைத்தாள் ரூபா. அகத்தியனும் அர்ப்பணாவும் கிளம்பிவிட ஒரு பெருமூச்சுடன் தனது தோள் பையை சரியாக மாட்டியபடி மருத்துவமனை வளாகத்தில் இருந்து கேண்டீன் உள்ளே செல்ல, ஏய் நில்லுடி, எங்க போற என்று ஸ்ரீதர் அவள் பின்னே ஓடினான். அவன் டி என்று சொன்னதில் கோபம் வர, என்னை டி சொல்லி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை முறை சொல்றது என்று கோபமாக கேட்டாள் அவனிடம். சரி சரி கத்தாம வா என்று அவளுடன் சேர்ந்து உரசியபடி நடக்க, கொஞ்சம் தள்ளி நடக்கிறீங்களா, இது ஹாஸ்பிட்டல் என்றாள் கோபமாக. ஏண்டி என்றதுமே திரும்ப முறைக்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற, தலைவலிக்குதா, காஃபி வாங்கவா என்று கேட்டான் ஸ்ரீதர். எனக்கு வாங்க தெரியும் என்று அவள் கவுண்டரில் நிற்க அவளை முந்திக்கொண்டு அவனுக்கும் சேர்த்து 2 காஃபி வாங்கினான். அவள் ஏற்கனவே இருந்த கோபத்தில் வேகமாய் போய் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவளுடையதை அவள் புறமாய் தள்ளி வைத்துவிட்டு அவளுக்கு எதிரே அமர்ந்து தனது காப்பியை பருக ஆரம்பிக்க, எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க என்றாள் எரிச்சலுடனே. என்னடி, சாரி 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 நீ தானே என்ன வர சொன்ன, மறந்துட்டியா என்றதற்கும் எரிச்சலாய் அவனை பார்க்க, உனக்கு புரியுதா புரியலையா என்று கேட்டான் ஸ்ரீதர்.
என்று அதற்கும் சலித்துக்கொண்டே ஜன்னல் வழியே வெளியே பார்வையிட்டாள் அவள். நோயாளிகள், செவிலியர்கள், மருத்துவர்களின் வாகனங்கள் என்ற நடமாட்டம் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், என் கூட வரியா என்று ஸ்ரீதர் கேட்க, உங்க கூட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க என்றாள் அவள். உன்னை உண்மையாக நேசிக்கிறது உனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கா என்று ஸ்ரீதர் கத்த, ஓ உண்மையாக நேசிக்கிறதால தான் சந்தேகப்பட்டு இங்கே கிளம்பி வந்தீங்களா என்ற ரூபாவின் நக்கலான பதிலில் கோபம் வர அவசரமாய் டேபிளில் இருந்த தனது கைபேசியை எடுத்து அதில் அவன் முந்தைய இரவு அனுப்பிய குறுஞ்செய்தியை காண்பித்தான். இதில் என்னடி இருக்கு? என்னை வெறுப்பேத்தி பார்க்குறியா? ஆம்பளை உன் பின்னாடியே நாய் மாதிரி வந்தால் உனக்கு இலக்காரமாக தெரியுதா? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு கூட துணைக்கு யார் இருப்பான்னு கூட தெரியாமல் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இதெல்லாம் தப்பு, கருக்கலைப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா என்கிட்ட உன் ஈகோவை காட்டுறியா? தொலைச்சிருவேன் என்று ஆவேசமாக ஸ்ரீதர் கத்த, கோபம் வருதா? வலிக்குதா? இதுக்கு தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன், பேசாமல் எந்திரிச்சு போயிடுங்க, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது என்று ரூபா பொறுமையாக காப்பியை அருந்த அவளது மொபைல் பார்த்தவன் வேகமாக அதை எடுத்து அவள் முகத்திற்கு நேரே காண்பித்து, இது என்ன என்று கேட்டானவன். அவளது வால்பேப்பரில் அவளது புகைப்படம் செல்ஃபி வைத்திருந்தாள். ஆனால் அருகே அவனது உருவமும் தெரிந்தது. அவள் சர்வசாதாரணமாக, நீங்கள் என் பக்கத்தில் தான் உட்கார்றீங்க, அதனால் நீங்களும் இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் உங்களை லவ் பண்ணுறதா அர்த்தமா என்று கேட்க, அவளை ஒரு பார்வை பார்த்து கொண்டே அவளது மொபைலில் ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தில் பேட்டர்ன் போட அவளது மொபைல் பாஸ்வேர்டு திறந்து கொண்டது. இதுக்கும் ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமே, எஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி உங்கள் தாத்தா, பாட்டி, செத்துப்போன ஆயா இல்லை யாராச்சும் இருப்பாங்களே, யாருன்னு சொல்றியா என்றவனை முறைத்துவிட்டு வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள் அவள். ஸ்ரீதர் அப்போதும் நில்லாமல், இது என்னதுடி என்று அவனது பெயரை அவளது அலைபேசியில் சேமித்து வைத்திருப்பதை காண்பித்தான். அது மைஸ்ரீ என்று இருந்தது. எடுத்து அவள் முகத்திற்கு நேரே காண்பித்தவன் அவள் புறமே டேபிளில் கோபமாய் தள்ளிவிட்டு, ஒன்றும் தெரியாமல் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னை பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கா? இல்லை எதுவுமே தெரியாத தற்கூரி மாதிரி இருக்கா? நீ எரிஞ்சு விழுந்தா நாங்கள் அப்படியே நம்பிட்டு போயிடுவோன்னு நினப்பா? இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, எப்போவோ தெரியும். தெரிஞ்சுட்டு சும்மா இருக்கிறேன்னா உன் பக்கம் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க தான். தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஒளியறதுக்கு இல்லை, அந்த பிரச்சனையும் சமாளித்து உன்னை கைப்பிடிக்கிறதுக்கு தான். ஆனால் உனக்கு என்னை பார்த்தா தெருவில் சுற்றுற நாய் மாதிரி இருக்குல்ல என்று அவன் கோபமாக பேச, ரூபா இப்போது மௌனமானாள். உனக்கு இப்போவாச்சும் புரியுதா புரியலையா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உன் பின்னாடி சுற்றிட்டு இல்லை, நீயும் என்னை காதலிக்கிற, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு சொல்லத்தான் உன் பின்னாடி சுற்றுறேன். உண்மையிலேயே நீ கர்ப்பமாக இருந்து அபாஷன் பண்ண தான் வந்திருக்கன்னு இருந்தாலும் அதுக்கும் நான் தயாராக தான் வந்திருக்கேன். என்ன கருவை கலைக்க விட்டுருக்க மாட்டேன், அது பாவம், அதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தேன், உனக்கும் நல்லது இல்லைன்னு. ஆனால் நீ என்று சொல்ல ரூபா அழுக ஆரம்பித்திருந்தாள். மௌனமாய் அமர்ந்திருந்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் இப்போவோ அப்போவோ விழுவேனா என்று இருக்க, அவள் கண்ணீர் அவன் மனதை கரைத்தது போலும். சாரி, காஃபி குடி, கிளம்பலாம் என்று மட்டும் முடித்து கொள்ள அவள் அமைதியாக குடித்து முடித்தாள். அவனை ஒரு முறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. இருவரும் எழுந்து கொள்ள அவன் அவளிடம் எதுவும் பேசாமல் முன்னே நடக்க, கனத்த மனதுடன் அவன் பின்னே அமைதியாக நடந்தாள். பார்க்கிங் அருகே வந்தவன், நான் பைக்கில் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா என்று அவளை அழைக்க, அவள் பதில் எதுவும் பேசவில்லை. உன் இஷ்டம், உனக்கு இனிமே என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது என்று தோலை குலுக்கி கொண்டு அவன் பைக்கில் ஏறிக்கொள்ள, அவள் அவனை தாண்டி பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து கொண்டிருந்தாள். உடலும் மனமும் சோர்ந்து போயிருக்க பழைய நினைவுகள் அவளை அலைக்கழித்தது. அவள் போவதை பைக்கில் அமர்ந்தபடியே திரும்பி பார்த்தவன் கோபம் அதிகமாக ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு அவளுக்கு முன்னே உரசிக்கொண்டு வேகமாய் கடந்து சென்று விட்டான். போயிட்டியா? தேங்க்ஸ், பை என்று மனதிற்குள்ளேயே அவன் பற்றிய நினைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவள் உணர்வற்று தனது வீடு செல்லும் பேருந்து பிடித்து அமர, காதில் ஹெட்ஃபோன்கள் மாட்டிக்கொண்டு கண்களை மூடி சாய்ந்து கொண்டாள் ரூபா. தொடரும். அன்புடன், கார்த்தி சௌந்தர்.